ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அன்டோல்ட் ஒன் சைட் லவ். ஸோ இந்த மாதிரி ஒன் ஷாட் வந்து நான் ஜிம்மினுக்கு கொடுத்ததே இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு இன்ட்ரோ வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் என் மூச்சு என்னை பார்க்க போகிறேன். ஆஃப்டர் லாங் டைம், சொல்லப்போனால் ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் நான் அவனை பார்க்க போகிறேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவன் என்னை மறந்துருக்க மாட்டான். எந்த முறையாச்சும் நான் என் ஃபீலிங்ஸை எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு அவன் வேணும். ஆனால் ஒரு வேளை நான் சொன்னதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனா, இதை தானே நான் பயந்துகிட்டே இருக்கேன். நம்ம எப்படி சொல்லிடலாம் நம்ம ஃபீலிங்ஸை? இதுக்கப்புறமும் நம்ம ஹைட் பண்ண அவசியமே இல்லைல்ல. கண்டிப்பாக நானும் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன? சின்ன வயசுலேருந்தே நான் அவனை லவ் பண்ணுறேன். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதில் எதுவும் இல்லைல்ல. ஃப்ரெண்ட்ஸ் லவ்வாக மாறலாம்ல, அது தப்பு இல்லைல்ல. ஆனால் ஜிமின் அதை புரிஞ்சுப்பான். நான் அவன் மேலே வச்சுருக்க லவ்வை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். அவனால் அதை ஃபீல் பண்ண முடியும். முன்னாடி தான் நான் ஹைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அப்படியே ரெடி ஆகுறீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. எங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு போர்டை வச்சுட்டு ஜிமின்னு நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு ஜிமினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா, ஐயோ வந்துருச்சா, அதில் பார்க்கணும்ல, ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்காளோ தெரியல, பார்த்து 3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஜிம்மின் தான் அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளைட்லேருந்து அங்கே கீழே இறங்குறான். ஸோ அவன் மைண்டு ஃபுல்லாக நீங்களும் சின்ன வயசில் ஜிம்மின் கூட எப்படி பழகிருப்பீங்களோ எல்லாமே யோசிக்கிறான். எவ்வளோ அழகான மெமரிஸில் அவள் கூட நான் மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல, அவள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அவளை மாதிரி ஒரு பியூரான சோல் யாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. அவளை விட்டு 3 வருஷம் நான் பிரிஞ்சிருந்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். கடைசி வரைக்கும் அவள் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் அவள் லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வர்றா. ஸோ உள்ளே என்ட்ராயிட்டு, ஸோ உங்கள் கண் உங்களை தான் தேடுது. ஸோ தூரத்தில் நீங்கள் ஒரு போட் வச்சு அந்த போட்டை பார்க்குறான். பார் ஜிமின் ஃபேஸை மறைச்சிட்டு போர்டை மட்டும் காட்டிட்டு இருக்கா. எப்படி இருக்காளோ தெரியல, அழகி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வர்றான். ஸோ உங்கள் ஷோல்டரில் யாரோ ஹேண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பிரைட்டாக அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. ஜிமின், நீ வந்துட்டியா? இது நீதானா, இல்லை இமேஜினேஷனா? இல்லடி, இமேஜினேஷன்லாம் கிடையாது. நான் தான் எப்போயும் ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருப்பியே, வந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, நீங்கள் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனை கேஷுவலாக பேக்கப் பண்ணிவிட்டு, சரி வா போகலாமா, எனக்கு டயர்டாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அவனை கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ வெளில வந்துட்டு ஸோ கார்கிட்ட தான் போகிறீங்க. ஏய் நாடி, புதுசாக கார்லாம் வாங்கிட்டேன். அது நான் தான் வாங்கினேன். எப்படியோ உனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. ஸோ நீ செட்டில் தான். ஜிம்மின், அதெல்லாம் கிடையாது. ஏதோ நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடச்சிருக்கு. அதான் தெரியுமே, ஸ்கூல்லே நீ தான் டாப்பர். ஸோ உனக்கு வேலை கிடைக்காம இருக்குமா? எவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆமாம், நீ காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அப்பாவுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வேண்டியதான். என்னப்பா
அப்போட கம்பெனி டேக் ஓவர் பண்ணி செட்டில் ஆகிடுவேன். ஏய், அதெல்லாம் இல்லடி. நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். என் அப்பந்தான் என்னை விட மாட்டேங்கிறான். நான் பண்ணுறது இதான் என் தலையெழுத்து அப்படின்ட்டு ஜிமினு சலிப்பா. ஸோ பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு காரில் உட்காடுறான். ஸோ நீங்களும் காரை ட்ரைவ் பண்ணுறீங்க. ஏய், செம்மையாக இருக்குடி இந்த காரு, எப்படிடி? அதெல்லாம் அப்படி தான். அது மட்டும் இல்லை, கிடைச்ச வேலைக்கு எந்த அளவுக்கு. ஹே ஜிமின், உனக்கே தெரியும்ல, நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதே ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஏர்னிங் தான். ஓ, வட்டி குட்டி போட்டுருச்சா? என்னடா? இல்லடி, இதுக்கப்புறம் ஜாலி தான் 2 பேருமே. ஒரு 1 வீக் லீவ். என்ன சொல்கிற? 1 வீக் அப்புறம் தான் நான் அப்போடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப மிஸ் பண்ணடி ஒன்று அப்படின்னு சொல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வயசை பார்க்குறீங்க. ஆமாம், இவன் என்னை லவ் பண்ணுறான், என்னை மிஸ் பண்ணியிருக்கான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இது லவ் தானே அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஏய் பார்த்து ஓடுடி. ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் வீடியோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஏய், நாடி ட்ரேடிங் பண்ணேன்னு சொன்னேன், ஆனால் செம்மையாக இருக்க வீடு. என்ன பண்ணுறது ஜிமின், உனக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, நான் தான் எனக்குன்னு யாருமே இல்லை. அதனால் எனக்காக நானே எல்லாம் பண்ணிக்கணும். அப்போ தானே என் லைஃப்பில் நான். புரியுதுடி, நான் எங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏன் நீ வீட்டுக்கு போகல? இல்லை, நான் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட, என் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவெல்லாம் உன்ன மாதிரி கிடையாது. ஸோ உன் வீட்டில் தங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் பயந்துட்டேன். ஏண்டி? உனக்கே தெரியும்ல, ஸ்கூல் படிக்கும்போது இது எவ்வளோ பெரிய பணக்கார பையன், உங்கள்கிட்ட சேர்ற கூட நான் ரொம்ப பயப்பட்டேன். உனக்கே தெரியும்ல. அதுவும் நான் என்ன பண்ணுறது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட சுற்றுவ. அதெல்லாம் புரிய வைக்க தான் நான் அப்ராட் போனேன். நான் உன் கூட இருந்தேன்னா படிக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க என் அப்பா அம்மா. அதான் பிஸ்னஸை பார்த்துக்கணும்ல, ஸோ அதான்டி போனேன். ஆமாம், நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற? நான் படித்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் என்ன பண்ண முடியும், ஏதாச்சும் டெவலப்பராக தான் இருக்க முடியும். அதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃபைன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிம்மின் கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் கிச்சன் போயிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி சில திங்ஸ்லாம் வந்து குக் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்னுமே அவனுக்கு தேவையான ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே டின்னர்லாம் மேக் பண்ணி எல்லாமே வைக்கிறீங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு டவலும் ஒரு பாக்ஸஸ் தான், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கான். ஸோ அதை போட்டு அப்படியே அப்படியே வர்றான் அவன் ஹேரை ட்ரை பண்ணிட்டு டவலால். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, டேய் என்னடா இப்படியே வர்ற? ஏய் நாடி புதுசாக பார்க்குற, எப்போவுமே உன்னோட ஷர்ட்லஷாக நிற்பேன்ல, அதான் அப்படின்னு திரும்பி காட்டுறான். டேய், அந்த டேட்டூ போட்டியா? சொன்ன மாதிரியே. பின்னாடி எப்படி மூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன்ல, நல்லா இருக்குடா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி தொட்டு பார்க்குறீங்க. ஏய் நல்லா இருக்குடி, என்ன பண்ணுறீ? டேய் போடா. சரி ஓகே, என்ன பண்ணியிருக்க? என்னாடி குக்கிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீ முதல்ல சாப்பிட்டு நம்ம வெளில போகலாம். அதுவும் சரிதான், எனக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து அவனே சாப்பிட்றான் ஃபுட்லாம் போட்டு. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க ரொம்ப ஜாலியாக. சின்ன வயசில் நடந்த விஷயம்லாம் பேசிட்டு. ஏய் அது இல்லடி, ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது எப்படி அழுதுட்டு இருந்தேன்? நான் அழுதுட்டு இருந்தேனா? ஏதோ அழுதுட்டு இருந்தேன். கிட்ட போய் கேட்டேன், குச்சைஸை பார்த்து அழுதுட்டு இருந்தேன். சிம்மின் அதை ஞாபகப்படுத்தாத, நான் வேற. சரி உனக்கு இன்னும் அது இல்லை சிம்மின், அதை பற்றி பேசாத. நான் அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது, அதெல்லாம் என் லைஃப்பில் கிடையாது. சரி ஓகே ஃபைன், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அதுவே ஓகே தான்.
சரி நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீயும் நான் இப்படியே வந்துடுறேன் வெளில, நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போது நார்மல் அவுட்ஃபிட்டில் தான் அப்படியே வந்திருக்கான். ஏய் நாடி, ஆமாம் கார் தான் வச்சுருக்கியா? ஆமாம் ஜிமின், ஜஸ்ட் நான் கார் தான் வச்சுருக்கேன். ஓகே ஃபைன் வா கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ அவன் கார் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு காரில் தான் போகிறீங்க. ஜிமின் நீ ரொம்பவே மாறிட்ட ஜிமின். ஏண்டி? இல்லை ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவேன், இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏய் அதெல்லாம் நார்மல் டி, நான் இப்போலாம் மெச்சூர் ஆகிட்டேன், லைஃப்னால் என்னென்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சும்மா ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் காலேஜில் எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சிடி. லவ் பண்ணால் ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணணும், எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கக்கூடாது, சைட் அடிக்கக்கூடாது. அப்படி சைட் அடித்தாலும் ஒருத்தையை மட்டும்தான் சைட் அடிக்க தோணும். அதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வேளை நம்ம லவ் பண்ணுறானோ அதை தான் சொல்ல வரானா? நான் ஒரு வேளை அவன் சொல்லிட்டா அதுவும் நல்லது தான். எனக்கு முன்னாடி அவனே சொல்லிட்டா, அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? ஆமாம்ல இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் சின்ன வயசில் போன பிளேஸுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க, ரொம்ப ஜாலியாக நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு டயர்டாக வர்றீங்க. ஏய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, நான் போய் என் ரூமில் தூங்குறேன், நீ பார்த்து தூங்கிப்பல்ல. டேய் இவ்வளோ நாளாக நான் தானே என்னை பார்த்துக்கிறேன். சரி ஓகே தூங்கு அப்படின்ட்டு ஜிமின்னு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. ஏய் நாடி கிளம்பிட்டியா? ஆமாம் நீ தான் சொன்னல 1 வீக் அவுட்டிங் போகிறோன்னு, எங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோமோ எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும். நான் ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டேன். சரி ஓகே ஏதோ சொல்லிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜிமினி ரெடி ஆகிட்டு வரான். இப்போ உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி காரில் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் காரில் தான் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஜிமின் எங்கே போகணும் சொல்லு, நான் ரூட் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. இது சூப்பராக இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாக அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஆனால் ஜிமின் இதை நம்ம ஸ்கூல் டைமில் சொன்னல. போகலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே தான் என் அப்பா என்னை பிடிச்சி காலேஜ் அனுப்பிட்டானே. நான் வேறு அப்ராட் போயிட்டேன். இந்த பிளேஸை சுற்றி பார்க்க ரொம்ப நாள் ஆசைடி, அதான் உன் கூட அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹவுஸுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி பிளேஸ் தான், ஒரு மாதிரி மூடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேஸுக்கெலாம் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீல் வைப் குட்டாக இருக்குது. நீ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப குளிரும். ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சொட்டெல்லாம் போடுறீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப கூலாக சில்லுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வர்றீங்க. ஏய் வாடி அப்படியே வெளில போயிட்டு ஸ்ட்ரீட் சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஃபுட்டு சாப்பிட்டு. சரி வா ஜிமின் போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் கூட தான் போகிறீங்க. ஸோ அங்கே ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தோணுது நம்ம லவ்வை சொல்லிடலாமா அப்படின்னு தோணுது. ஸோ இப்படியே தான் ஒரு 5 days போயிருக்கும். நீங்கள் ஜிமினுக்கு ரொம்ப ஜாலியாக எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா பிளேஸுமே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஒன் டே, ஏய் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? நான் பண்ணுவேன் ஜிமின், ஆனால் சரி ஓகேவா அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு அவன் கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்களும் அவன் கூட தான் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு அவன் உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்க, என்ன ட்ரிங்க்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஸோ நீங்கள் உட்காந்து நல்லா குடி. ஸோ 2 பேருமே குடிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நடந்து தள்ளாடிட்டு அப்படியே உங்களை ரூமை கூப்பிட்டு போகிறான். இப்போ நீங்களும் அவனும் வேறு ரூமில் தான் ஷேர் பண்ணிக்கிறீங்க ரூமை. இப்போ ஜிமின் நீங்கள் உங்களை கூப்பிட்டு போகும்போது ஜிமின் கூட தான் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுறீங்க. ஐ மீன் அந்த பெட்டில் விழுறீங்க. ஸோ நீங்கள் ஓவர் சைஸ் ட்ரெஸ் தானே போட்டிருப்பீங்க. ஸோ அது அப்படியே லைட்டாக ரிவீலிங்காக தெரியுது, உங்கள் ஹிப்பு தெரியுது. அவன் அப்படியே பார்க்குறான். ஏய் நாடி ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இது டச் பண்ணும் போல இருக்குடி. ஜிமின்
ஏய் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். ஸோ என்ன தினைச்சான்னு தெரியல, அப்படியே உங்கள் லிப்ஸ் நல்லா கிஸ் பண்ணிடுறான். ஜிம்மி நீ என்ன பண்ணுற? ஏய் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் கண்ட்ரோலை மீறி அவங்க கூட தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஒரு வேளை அவனுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. பட் அவன் உங்கள் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவன் ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸில் இருக்கீங்கல்ல, ஸோ அந்த போதையில் எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் நினச்சிட்டிங்க அவங்க லவ் பண்ணுறான், அதான் அவங்க கூட அப்படி இருக்கான்னு நினச்சிட்டு நீங்களும் ஜிமின் கூட அன்றைக்கி ஃபுல் நைட் நீங்கள் கூட ஸ்டே பண்ணிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் தான் உங்கள்கிட்ட கிட்ட ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். நான் நைட்டு இவன் கூட, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஜிமின் என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்ல. இல்லை அவன் நைட்டு என் கூட இருந்தா. ஆமாம் நான் அவனை லவ் பண்ணுறேன்ல, அவனை நான் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் உங்களை பார்க்குறான். அவன் வந்து ஏய் நாடி ரூமில் தூங்கிட்ட அது ஜிமின் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை உங்களை கவர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தான் நோட் பண்ணுறான் உங்கள் பாடியிலையும் ட்ரெஸ் இல்லை, அவன் பாடியிலையும் ட்ரெஸ் இல்லை. ஏய் நாடி இது அது ஏய் அது மட்டும் இல்லை சொல்லிடாத. இல்லை ஜிம்மின் அது ஏய் நைட் என்னடி நடந்துச்சு? ஜிம்மின் ஏய் சொல்லுடி, எனக்கு பயமாக இருக்குது, என்னடி நடந்துச்சு? அதான் ஜிம்மின் அப்படின்ட்டு பெட்டை பார்க்குறான். பெட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அது ஜிம்மின் ஏய் அப்போ நைட் என் கூட இருந்திருக்கல, ஏன்டி இந்த மாதிரி பண்ண? ஜிம்மின் நீ என்ன சொல்கிற புரியல. நீ தானே நைட் என் கூட? ஏய் நான் போதையில் இருந்தேன்டி, எனக்கு தெரியல. நானும் போதையில் தான் இருந்தேன் ஜிம்மின். மை காட் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். ஒயன் எனக்கு பாரு இதெல்லாம் எல்லாமே இப்படி சொல்லக்கூடாது. ஜிம்மி நீ என்ன பேசுகிற? நீ புரிஞ்சு தான் பேசுறியா ஜிம்மி? எனக்கு பயமாக இருக்கு. இங்கே பாரு ஒயன், இதை நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா? நீயும் நானும் ஃப்ரெண்டு மட்டும்தான். இதை நீ பெருசாக இருக்கக்கூடாது. இதை நீ இன்றைக்கே மறந்துடு. ஏன் ஜிம்மின் என்னால் இது 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம் ரைட்டு, நம்ம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனால் என்னால் அதை நான் உன்னை அப்படி பார்க்கலடி, புரியுதா? நீ என் குழந்த மாதிரி, என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாதா? அப்போ நம்ம லவ் பண்ணலையா அவன்? ஜிம்மின் நீ புரிஞ்சு தான் பேசுறியா ஜிம்மின்? ஆமாடி, நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். ஏதோ நீனும் நானும் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி இருந்துட்டோம். என்னால் முடியாது. என் சாராவுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுடி. என்ன சொல்கிற? நான் எப்படி அவளுக்கு துரோகம் பண்ணேன்? அவளுக்கு மட்டும் இருந்தேன். ஆனால் நான் உன் கூட நினச்சி பார்க்கலடி, நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுது பெட்டில் உட்காடுறான். உங்களுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு புரியல ஜிம்மி. நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னோடய மிஸ்டேக் தான். ஐம் சாரி வையன் அப்படின்னு உங்கள் ஃபேஸை கப் பண்ண வரான். ஸோ அப்படியே கப் பண்ணிவிட்டு இங்கே பாரு, அழுகாத, எனக்கு தெரியும் நீ இதை ஹேண்டில் பண்ணிப்ப. நான் தவறுதலாக தான் உன் கூட இருந்துட்டேன். மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லடி. தெரியல, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமாண்டி, நான் ஒரு பொண்ணை அங்கே போனதுக்கப்புறம் லவ் பண்ணேன். அவள் பேர் ஜாரா. 3 இயர்ஸாக நானும் அவளும் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஆனால் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவளுக்கும் தெரியும் நீயும் நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ போயிட்டு அவன் கூட இருந்துட்டேன்டி. என்னால் அவன் கூட வாழ முடியாதுண்ணா, உடைஞ்சிருவா. அப்போ நான் உடைவேன், எனக்கு புரியலையா ஜிம்மின்?
அவனை லவ் பண்ணுறது. ஏய், அடி யோசிச்சு இருக்க. இங்கே பாரு, என் குழந்தை இல்லை, என் தங்கம் நீ புரிஞ்சுப்பன்னு தெரியும். ப்ளீஸ் டி, தயவு செய்து ஜாரா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவள் இன்னும் 2 டேஸில் வாரா, புரியுதா? அவகிட்ட நான் எப்படி அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதையும் சொல்லி அவளை என்னை பிரிச்சாடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுதுட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு ரூமுக்கு ஓடி போயிடுறேன். உங்களால் முடியல. உங்கள் தைஸ்லேருந்து பிளட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு இதை பார்க்கவே முடியல. என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? அது என் கூட இருந்துட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு. அவள் கூட நான் எப்படி இருக்கணும்? என்னோடய மிஸ்டேக் தான். அவள் லைஃபே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கேன்ல. ஆனால் என்னால் ஜாராவை ஏமாற்ற முடியாது. இதை அக்செப்டும் பண்ண முடியல. ஒரு பொண்ணை மனசில் வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இது ஜாராவுக்கு தெரியக்கூடாது. ஜாரா எனக்கானவன் அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு உட்காந்து ஷவரை ஆன் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அப்போ அவனுக்கு என் மேலே லவ்வே இல்லையா? அவன் என்ன லவ்வே பண்ணலையா? நான் தான் பைத்தியக்காரியாட்டும் அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவன் அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அப்போ அன்றைக்கி காரில் சொன்னது அதுதானே, ஒரு பொண்ணை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் என் கூட இருந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே என் கூடயே போய் படுத்துட்டு வந்திருக்கா. நான் ப்ரெக்னென்ட் ஆனால் இந்த மாதிரி தானே பேசுவாங்க. ஆனால் சிம்மின் 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 மனசில் நான் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போதே முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஜஸ்ட் என் லவ் ஒன் சைட் லவ்வாகவே போயிட்டு. இது என்னோட தப்பு தான், அவனோட தப்பு கிடையாது. இல்லை, அவன் அவளை லவ் பண்ணுறான், அவளுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் பைத்தியக்காரியாட்டும் அவனே நினச்சிட்டு இருந்தேன். இது என்னோட மிஸ்டேக் தான். எல்லாம் கரெக்ட். எப்போ தான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு எதுவுமே கிடைச்சது இல்லைல்ல. எல்லாம் அதுவும் இது மாதிரியே இருக்கட்டும். அவனோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் ஜாரா கூடயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. ஜிம்மின் எதுவும் பேசலை, அப்படியே சோஃபாலே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் டீயர்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின், ஓகே, நீயும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சைல்ட்ஹுட்லேருந்து நான் இதை என்றைக்கும் ஜாராட்ட சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஜிம்மின். உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இரு, புரியுதா? நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ். இதை ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்னு மறந்துடலாம். ஏய், உண்மையை தாண்டி சொல்கிறேன். பயந்துகிட்டே இருந்தேன். இல்லை ஜிம்மின், அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை பேக்கப் பண்ணிட்டு சொல்ல மாட்டேன்ல. என்னைக்கும் உனக்கு தெரியும்ல, என்ன விஷயம் நீ என்கிட்ட சொன்னாலும் பர்சனலாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் உயிர் போனாலும் கூட நான் சொல்லவே மாட்டேன். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஐஸில் டியர்ஸ் வருது. அதை லைட்டாக வைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறீங்க. வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக வந்திருப்பீங்க. பட் போகும்போது உங்கள் லைஃபே இருண்டு போன மாதிரி இருக்குது. ஜிம்மின் தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். ஜிம்மின், நீ உன் வீட்டுக்கு போ. ஏண்டி? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கும் புரியுது. சரி, ஓகே, இவ தனியாக இருக்கும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை வீட்டுக்கு போயிடுறான். இப்போ கார் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஜிம்மின் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு, தனியாக விடு அந்த மாதிரி மட்டும் சொல்லியிருப்பீங்க. அவனும் ஓகே, அவள் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரொட்டீனில் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டான். அவங்க அப்பா கம்பெனி டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் உங்களை ஜிம்மின் எப்படி ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே ஹர்ட்டாக இருக்கீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் என் லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன்னு தெரியல. இவ்வளோ நாள் என் மைண்டுக்குள்ளே ஜிம்மின் 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 அவன் மட்டும்தான். அவன் கூட அன்றைக்கி இருக்கும்போது கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். எனக்கு தெரியும்
அவன் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறான். அதான் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு இன்விடேஷன். ஹா, பார்க் ஜிமின், கிம், ஜாரா வெட்டிங் எப்போ அப்படின்ட்டு பார்க்குறீங்க. இன்னும் 2 டேஸில் தான். ஸோ உங்களுக்கு ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். ஜிமின் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஆமாம்ல, அவனுக்கு தான் நம்ம லவ் பண்ணுறது தெரியாதுல்ல அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வருது. ஸோ பார்த்த ஒரு பர்சன் இறங்கிட்டு, மேம் இது ஜிமின் சார் கொடுக்க சொன்னார். ஸோ இன்னும் 2 டேஸில் அவருக்கு மேரேஜ். ஸோ இதை உங்களை போட்டு வர சொன்னார். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வெட்டிங் இதுக்காக ட்ரெஸ்லாம் இருக்குது அங்கே போட்டு வரதுக்கான. அதெல்லாம் பார்க்குறீங்க. நான் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அழகான ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சேன். நான் எப்போவுமே அனாதை தான், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான். நீங்கள் அந்த ஒரு 2 டேஸ் அப்புறம் அப்படியே ரெடி ஆகிட்டு ஏதோ போகிறீங்க. கல்யாணத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், நீ வராமல் இருந்தால் தான் நான் தப்பாக நினைப்பேன், நீ அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பான். அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிட்டு நான் வரணும்னு ஆசைப்பட்றான். இதெல்லாம் பார்க்கணுன்னு இருந்தேன். ஆனால் தெரியல, ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள்ல, ஜிம்மினை நல்லா பார்த்துப்பாள்ல அப்படின்ட்டே வர்றீங்க. ஸோ இப்போ ஜிம்மின் அப்படியோ உங்களுக்கான ஸ்ட்ரீட்லாம் அரேஞ்ச் முன்னாடி தான் வச்சுருப்பான். ஸோ ஜிம்மின் அப்பா அம்மா லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க ஜிம்மின் அவங்கள லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினச்சி தான் அவங்கள வந்து ஸ்கூல் படிக்கும் போதே பிரித்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் லைட்டாக ஜிம்மின் மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிம்மின் தான் நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாராவும் ஒரு பில்னர் தான். ஸோ அதனால் அவங்களுக்கும் ஓகே. ஸோ அவங்க வந்து நார்மலாக பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கீங்கல்ல, நார்மலாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது. ஸோ அதனால் வந்து பேசுகிறாங்க. நீங்களும் காமாக பேசிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஜிம்மின் இந்த கோட் சூட்டில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவங்க கூட அந்த இடத்துல நின்று அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. பட் எல்லாமே கைமீறி போயிட்டு, ஏன்னா இது உங்கள் மிஸ்டேக் தான். அவங்களுக்கு ஜிம்மின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும்போதே முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தான் சொல்லாமல் போயிட்டேன்ல. அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்தும் சொல்லாமல் போயிட்டேன். ஏதோ ஒரு பயம். முன்னாடியே சொல்லியிருந்தா அவள் என்ன லவ் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக. ஆனால் என்னோடய மிஸ்டேக் தான் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜாரா தான் அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்க. அவனுக்கு கரெக்டான பேர் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா. என் மூச்சுக்கு ஏற்ற பேர் தான். அப்படியே லைட்டாக ஸ்மைலோடு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபர்தராக 2 பேருக்குமே வெட்டிங் ஆகுது. ஸோ ஜிம்மின் சொல்லியிருப்பான், நீ வந்து பார்ட்டிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அது உங்களால் பார்க்கவே முடியல. அன்றைக்கி நைட் ஜிம்மின் உங்கள் மேலே இது ஃப்ளாட் ஆகி ஒரு மாதிரி கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துட்டு ஓடி போயிடுறீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து அவன் லவ் பண்ண பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதனால் அவன் பார்ட்டியில் அட்டன் பண்ணுறான். அப்போ அவங்க அம்மா கிட்ட தான், போய் நீங்கள் டேய் தரலடா, அந்த பொண்ணு அப்போவே போயிட்டு. அது போயிட்டாவா அப்படின்ட்டு வெளில வரா. அப்போ ஜிம்மியோட அம்மா தான், டேய் எங்கடா போகிற, எல்லாருமே இருக்காங்க, இப்போ போயிட்டு அந்த அண்ணா பொண்ணு கூட பாருமா, அவளை பற்றி தப்பாக பேசாத, உனக்கு தான் தெரியும்ல எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுமா அவ்வளோதான் அப்படின்னு போக பார்க்குறான். அப்போ ஜிம்மியோட அப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கே நீ போ, புரியுதா, இன்றைக்கி வெட்டிங் நைட் இருக்குது, எல்லாமே முடிச்சுட்டு நாளைக்கு போ, உனக்கான ஒய்ஃப் புரிஞ்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப், என் லவ் ஜாரா, புரியுதா, நினைக்கிற மாதிரி நான் பையனை லவ் பண்ணல, அவன் என் ஃப்ரெண்டு. ஸோ அவன் போக ட்ரை பண்ணுறான். இப்போ ஜாரா ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜிம்மின் எங்கே போகிற, ஏயோ ஜாரா அது வந்து எனக்கு தெரியும், நீ ஒயனை பார்க்கத்தானே போகிற, நம்ம நாளைக்கு போய்க்கலாம், அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஜிம்மின் எதுவுமே பேச முடியாமல் ஸோ அந்த வெட்டிங் நைட்டுக்காக அவன் போயிடுறான். ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே அப்படியே ஜிம்மின் ரெடி ஆகுறான்.
அப்போ ஜாரா வந்துட்டு, ஜிமின் எங்கே போகிற? ஏய் ரெடியாகு, நம்ம வயனை பார்க்க போகலாம். அவளுக்கு எனக்கு இருக்குது, அவள் அப்படி தான் பண்ணுவா அப்படின்ட்டு சொல்ல இவங்க ஜாராவும் எழுந்து ரெடி ஆகிட்டு அப்படியே ஜிமின் கூட தான் வெளில வரா. ஸோ ஜிமின் அப்பா அம்மா தான், எங்கே போகிற ஜிமின்? நான் வெளில போகிறேன். சரி ஓகே, அண்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் ஒயின் வீட்டுக்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் ஜாராவை கூப்பிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் தான் மார்னிங் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவியை ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒரு பைட் எடுத்து வைக்கிறீங்க. அந்த நூடுல்ஸை தான். ஏய் அயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் சாராவுடைய சொல்கிற ஹேண்டை போட்டு நிற்கிறான். இதை உங்களால் பார்க்கவே முடியல. ஹா ஜிமின். ஏய் ஏண்டி பாட்டிக்கு நிற்க சொன்னேன், ஏண்டி வந்த அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். ஸோ ஜாரா அங்கேயே நிற்கிறா. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஜரா உன்னை கூப்பிட்டுடுங்க என்ன, இதான் என் தோஸ்து, என் டோலி, எல்லாமே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஓகே ஜிமின். ஹாய் வயன், ஐம் ஜாரா. தெரியும் ஜாரா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ அப்படின்னு அவளும் உட்காந்துக்கிறா. ஏய் நாடி எனக்கும் கொஞ்சம் குட்ரி அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்ட அந்த நூடுல்ஸ் பவுலில் வாங்கி அவன் உட்காந்து சாப்பிட்றான். ஜாரா அது ஒரு மாதிரி பார்க்குறா. உங்களுக்கும் புரியுது. டேய் கொடுறா, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன். ஆமாம் ஜாரா, நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க, நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் உட்காந்து இருக்கா. அப்போ ஜிமின், ஏய் போய் ஹெல்ப் பண்ணுடி. உனக்கு தான் தெரியுமே ஜிமின், எனக்கு எதுவுமே. சரி ஓகே ஃபைன், உனக்கு குக்கிங்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அப்போ என்னடி தெரியும்? உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண தெரியும். அதான் நைட்டு பண்ணியே, அது என்னாலே முடியல. நான் மூவ் பண்ணலான்னு பார்த்தா நீயே மூவ் பண்ணிட்டேன், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவளை கிஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி டியோஸ் வரையுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே உங்கள் ஃபுட்லாம் பண்ணி நீங்கள் அப்படியே 2 பேருக்குமே கொடுக்குறீங்க. அவங்க ஒரு லவ்லி கப்பல் மாதிரி நல்லாவே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் உங்களை பார்க்கவே முடியல. ஏய் ஒயன் என்னடியாச்சு கையில்? அது வந்து ஏய் எதுக்குடி? அதுவும் இல்லை ஜிமின், அது நான் நேற்று வரும்போது ஒரு கம்பியில் கை கிழிச்சிருச்சு, அதுக்கு வெயின்ஸில் கட் பண்ண மாதிரி. ஜிமின் இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாரா பார்க்குறா. ஸோ நீங்கள் அது ஜிமின் கை விடு அப்படின்னு நீ கையெடுத்துட்டு, ஏய் நீ நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. நேற்று வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. என்னால் முடியல, என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க, ஒரு வேளை அவனுக்கு என்னை பிடிக்கல. அதான் கரெக்டு, என்னோட மிஸ்டேக் தான். நான் கடைசி வரைக்கும் தனியாகவே என்னால் வாழ முடியாதில்ல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டுக்கு வந்து உங்கள் ஹேண்டை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருப்பீங்க நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்களே எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ லைட்டு தான் கட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ கூட தெரியாது. ஸோ அப்போ தான் செக் பண்ணியிருப்பாங்க டாக்டர்ஸ்லாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, என்னம்மா பண்ணியிருக்க? அது வந்து சரி ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்கோ, உனக்கு அப்பா அம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் அது புரிஞ்சிருச்சு. உன்னை ஏமாற்றிட்டானா? இல்லை, நான் தான் ஏமாந்துட்டேன். சரிம்மா பார்த்துக்கோ, நீ மட்டும் இல்லை, உன் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்த இருக்குது, ஒரு உயிர், நீ தனியாக இல்லை, புரியுதா? உனக்கான ஒன்று இருக்குது. உன் லைஃப்பில் உன்னை விட்டு ஒன்று போகுதுன்னா அதை பக்கம் பெருசாக உன் லைஃப்பில் கிடைக்க போன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு வாழப்பாரு அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, ஏய் நாடி கூப்பிட்டுட்டே இருக்கேன். இல்லை ஜிமின், எனக்கு யூஎஸில் ப்ரொமோஷன், ஸோ அங்கே போகலான்னு இருக்கேன். என்னது போக போறியா? தெரியல, எப்பன்னு தெரியல, எந்த பிளேஸ்னு தெரியல. ஸோ உன்கிட்ட சொல்கிறேன். சரிடி, போகும்போது சொல்லிட்டு போ. அதுவும் என்ன பிரான்ச், ஐ மீன் என்ன பிளேஸ், எல்லாமே அட்ரஸ்லாம் கொடு. நான் வரணும்ல, அடிக்கடி உன்னை பார்க்கணும். சரி ஜிமின், நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஆமாடி,
நானும் இவ கூட வெளில போகணும். வெட்டிங்க்காக ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால். இவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சாராவை ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். உங்களால் முடியல. ஸோ நீங்களும் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அன்னைக்கே உங்கள் லக்கேஜ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறான், பட் ரீச் ஆகலை, நாட் ரீச்சபிள்னு வருது. எங்கே போனேன் இவ? நான் ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஜிமின் என்ன? ஏடி நீ வீட்டுக்கு போ, புரியுதா அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு ஜாராவை அமுச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வரான். அவனுக்கு உங்கள் வீட்டு பாஸ்வேர்ட்லாம் தெரியும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே வர்றான். பட் வீடே காலியாக இருக்குது. உங்களை கூப்பிட்டு பார்க்குறான், தெரியல. ஸோ அக்கம் பக்கத்தில் கேட்குறான். அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு, லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு. அது லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டா? நீங்கள் கேட்டிங்களா? அந்த பொண்ணுக்கு எங்கேயோ வேலை கிடச்சிருக்கு போல், அதான் இன்றைக்கே போயிட்டா. அது என் கூட சொல்லாமல் போயிட்டா அப்படின்ட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறான். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு கேட்குறான், அந்த பொண்ணு எப்போவே வேலையை ரிசைன் பண்ணிட்டா. என்னது ரிசைன் பண்ணிட்டாளா? ஆனால் கிடையாது, இல்லை, அவள் இந்த கம்பெனி பிரான்ச் தானே சார், பார்த்து சொல்லுங்கள். இல்லை சார், அந்த பொண்ணு எப்போவே ரிசைன் பண்ணிட்டா. ஒரு 3 days இருக்கும், வேலை ரிசைன் பண்ணிட்டா. என்ன இது மர்மமாக இருக்குது. ஆமாம்ல, அவளால் என்னை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல போல். அவள் போயிட்டா. ஆனால் ஒரு மாதிரி பாரமாக ஹெவியாக இருக்குது. இது கூட நான் மிஸ் பண்ணுறேன். அது தப்பு பண்ணிட்டேனா? ஆனால் என்னால் முடியலல்ல. அவள் என் கூட இருக்கணும், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னான். என்னால் அவள், ஆனால் ஜாரா எதுவும் புரியலையே அப்படின்னு ஜிம்மின் தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வீட்டுக்கு போகிறான். இப்போ ஜாரா கிட்ட எல்லாமே சொல்கிறா, அவளும் கம்ஃபர்ட் பண்ணுறா. இப்படியே தான் ஒரு 5 years ஆகிருக்கும். ஆஃப்டர் 5 years ஜிம்மின் இப்போ அப்ராட்டில் தான், ஐ மீன் சொல்ல போனால் அவன் பாரிஸில் தான் இருக்கான். அவன் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்கிறதுக்காக ஸோ அவங்க ஷாப் பண்ண வந்திருப்பான். ஸோ தூரத்தில் அவனுக்கு வந்து ஃபெமிலியரான ஃபேஸ் ஒன்று தெரியுது. இது ஒயன் தானே, கண்டிப்பாக ஒயனை தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறான். ஏய் ஒயன், ஜிம்மின் என்னடி, ஏடி என்னை பார்க்க வரல, சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்ட்டு அவங்க டியர் ஐஸோட பார்க்குறான். அவன் ஃபேஸில் ஒரு 1% கூட ஹாப்பினஸ் இல்லை, அவ்வளோ டல்லாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன்டி. புரியல, என்ன தப்பு பண்ண? ஏண்டி முன்னாடி எதுவும் சொல்ல மாட்டியா? என் லைஃப்பில் நான் தப்பான விஷயத்த லைஃப்பில் நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனுக்கிட்ட சொல்கிறான். உனக்கு எதுவும் புரியல. மம்மி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்கு நல்லாவே தெரியுது அந்த பேபியோட ஃபேஸ் கட்டை பார்த்தா. ஏய் இது ஜிம்மின், அது வந்து அப்போ இதனால தான் நீ வந்தியா? அது வந்து ஜிம்மின் அப்படின்ட்டு அந்த பேபியை தூக்குறான். ஸோ அந்த குழந்தையும் ஒரு மேலே 5 years இருக்கும்ல, ஸோ அப்படியே ஜிம்மினே பார்க்குது. என்ன இவர் பார்க்க நம்மள மாதிரி இருக்காரு, மம்மி இது இங்கே வா நீ அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிம்மின் உங்கள் பின்னாடியே வரா. என் நில்லுடி, உன்கிட்ட பேசணும்டி, எனக்கு டைம் கொடுடி. ஜிம்மின் பின்னாடி வராத ஜிம்மின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எலவேட்டரில் போயிடுறீங்க. இப்போ ஜிம்மின் தான் பின்னாடியே வரான். ஸோ அதுக்குள்ளே ஸ்டீவ் நீ குழந்தைய கொண்டு போ. ஏன்னா ஒயன் சொல்லு, யார் அது? நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல பாப்பாவை கொண்டு போ, பையனை பார்த்துக்கோ, புரியுதா? வீட்டுக்கு கொண்டு போ, அவன் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க. ஸோ அவனு காரில் கொண்டு போயிடான். அதுக்குள்ளே ஜிம்மின் வந்து பையன் ஆடி அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். எதுக்குடி? அது என் பையன் தானே. ஆமாம் உன் பையன்தான்.
எதுக்கு இப்போ அதெல்லாம் கேட்குற? அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டல, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்குன்னு ஒரு குழந்த. ஆமாண்டி, எல்லாமே இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, நீ மட்டும் என் கூட இல்லை. புரியல, எதை வெயிட் பண்ணுற? உனக்குன்னு ஒரு வைஃப் இருக்கா, குழந்த இருக்கா, அண்டு ஒரு கம்பெனி, உன் அப்பாவோட கம்பெனி, எல்லாமே இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் ஹாப்பினஸ் இல்லைடி. என் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே இல்லை. புரியல. ஒன்று மட்டும் சொல்றி, என்னை லவ் பண்ணியா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் அப்படியே ஷாக்டாக ஜிமினே பார்க்குறீங்க. ஏண்டி, எல்லாமே நானே தெரிஞ்சுக்கணுமா? ஏன் சொல்ல மாட்டியா? ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு யார் சொன்னா? நீ யார்கிட்ட ஷேர் பண்ணலன்னு தெரியும். ஆனால் அன்றைக்கி நான் வீட்டில் பார்த்தேன், உன் டைரி இருந்துச்சு, உன்னோட திங்ஸ் எப்போவுமே வந்து பார்ப்பேன். அப்போ தான் நான் டைரியில் பார்த்தேன், சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்க. ஒரு டைம் கூட நீ கிட்ட ஷேர் பண்ணல. அது எப்படி ஜிம்மி என்ன சொல்ல முடியும்? ஓ, அன்னைக்கு நடந்ததை பற்றி இல்லை ஜிம்மி. அம்மா, உண்மைதான், அவனை லவ் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல வந்தேன். எப்போவுமே அவனை லவ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் நீயும் நானும் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது ஜிம்மின். ஏன், உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆல்ரெடி நீ மேரிட். ஆமாம்ல, நீ தானே லவ் பண்ணிட்ட அந்த பொண்ணு. ஆமாண்டி, நல்லா ஜாராவாக லவ் பண்ண, இல்லைன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு டைம் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நரகமாக இருக்குது. என்னால் அவள் கூட வாழ முடியாது. என்னால் அவன் கூட வாழ முடியாது ஜிம்மின். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஜாரா எந்த மாதிரி கேரக்டர் எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் உன்கிட்ட லவ்வாக சொல்ல முடியாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நான் லவ் பண்ணுறதுலாம் தெரியாது. உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும். நான் உன் கூட பேசுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுவேன். எப்படி உன் கூட என்னால் வாழ முடியும்? என் ஃபேமிலியை சொல்கிறியா? ஆமாம் ஜிம்மின், உன் ஃபேமிலி தான். நீ எவ்வளோ ரிச்சான பையன். நான் எனக்கு கொண்டு போட்டால் கூட கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு அனாதை பொண்ணு. எனக்கு நீ யாருமே கிடையாது. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நீ என் லைஃப்பில் நீ கிடையாது. ஆனால் உன் மேலே வச்ச ஃபீலிங்ஸ் என்னால் மறக்க முடியாது. நான் அன்றைக்கி நைட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நீ எனக்கு சொந்தமாகிட்டேன்னு. ஆனால் அப்போ தான் புரிஞ்சது, நீ இன்னொருத்திக்கு சொந்தமானவன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி சொல்லியிருக்கிறது தான், ஆனால் முடியாது ஜிம்மின், என்னால் முடியல. எனக்குள்ள ஒரு பயம். நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நான் லவ்வாக சொல்லிட்டேன்னா நீ என்னை விட்டு போயிடுவியோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இல்லாமல் போயிடுமோ, அந்த பயத்தில் மட்டும்தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டி, என்கிட்ட லவ்வாக சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேன். உன்னை மாதிரி ஒரு ஏஞ்சலை நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் ஜிம்மி புரிஞ்சுக்கோ, நீ நான் பழகிற எல்லாத்தையும் மறந்துடு. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதே புரிஞ்சுக்கோடா. உனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் பார்த்தேன். நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், உன் குழந்தை, உன் ஒய்ஃப், நீ ஹாப்பியாக இருக்க. உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்க அழகாக இருக்கா. நான் எப்போவுமே நான் தனியாக இல்லை, எனக்குன்னு நீ கொடுத்த கிஃப்ட் இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ண வராது ஜிம்மின். நான் ஹாப்பியாக இருக்கேன். நீ என் லைஃப்பில் இல்லைனாலும் உன்னோட மெமரிஸ் என் கூட இருக்குது. நீ என்னை ஹர்ட் பண்ண நினைக்காத. ஜஸ்ட் மிஸ்டேக், 2 பேரும் மிஸ்டேக்னா. ஸோ உன் ஃபேமிலி கூட நீ ஹாப்பியாக இரு. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வராது ஜிம்மின். பயமாக இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டு தோணும், உன் கூட வாழணும்னு தோணும் எனி டைம். ஆனால் எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் என் குழந்தை, அது என் குழந்தைடி. இல்லை ஜிம்மின், அது பயாலஜிக்கல் ஃபாதர் நீ தான், ஆனால் அப்பா நீ கிடையாது. புரியல, உனக்கு அதை சொன்னாலும் புரியாது. அப்போ நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்மின். நம்ம பையன் மின் கூட, அவனுக்கு தெரியும் நீ தான் அப்பான்னு பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பான்.
அவன்கிட்ட நான் காட்டியிருப்பேன் முன்னாடியே. ஆனால் அவன் உன்கிட்ட வரமாட்டான். அவன் என் பையன். என்னை நீ இப்படியே தனியாக விட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் அவன் கூட. நம்ம பையன் புரியுதா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நடந்து போகும்போதே பின்னாடி ஜிமின் வந்து அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஏய் இப்போ சொல்றி, நான் சரவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னால் உன் கூட இருக்கணும்டி. அந்த கம்ஃபர்ட்னஸ் ஜாரா கிட்ட இல்லை. என் லவ் நீ தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் அது லவ்னு பார்க்கல. அது லவ் தான். உன் மேலே காட்டின கேர் எல்லாமே லவ் தான். ஆனால் எனக்கு தான் புரியல. ஈராட்டம் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்க. நான் அந்த பைத்தியக்காரன்டி. ஆனால் எனக்கு நீ வேணும். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு ஜிமின். இதுக்கப்புறம் முடியாது. என்னை அப்படியே விட்டு நீ என் கூட இருந்தனா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன். எனக்கு அது தெரியும். என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. அன்றைக்கி சொன்னல, ஜஸ்ட் அ மிஸ்டேக், அவ்வளோதான். எல்லாம் ஒன் சைட் லவ்வாகவே இருக்கட்டும். இது டபுள் சைட் ஆனாலும் சரியாக இருக்காது. இந்த ஜென்மத்தில் இல்லாட்டியும் அடுத்த ஒரு ஜென்மத்திலாச்சும் நீ நீ என்னை லவ் பண்ணணும். நான் உன்னை லவ் பண்ணணும். உன் கூட நான் வாழணும். அந்த டைரியில் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு நோட் பண்ணுறீங்க. ஜிம்மின் அப்படியே டியரி ஐஸோட உங்களே பார்க்குறான். நீங்கள் லைட்டாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் ஒரு ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே போகிறீங்க. அவனை டியரி ஐஸோட பார்க்குறான். அவனால் உங்ககிட்ட வர முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும் தப்பு அவன் மேலே தான். உங்கள் லைஃப்பில் அன்னைக்கு நைட் அவன் கூட இல்லாமல் இருந்தா எப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் அவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ ஏன்னா அவனுக்கே தெரியும் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் லவ் பண்ணி. ஸோ அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவன் இப்போ ஒரு ஃபேமிலி மேன். இது நினச்சாலும் முடியாது. பாஸ்ட் எனர்ஜி வாழவும் முடியாது. மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்னொரு ஜென்மம் இருந்தால் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றான். ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கழுவியெல்லாம் ஊற்ற வேணாண்டா. ஸோ ரியாலிட்டியை வேஸ்ட் பண்ண மாதிரி நான் எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்க நம்ம லவ் பண்ணாமல் வேறு ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்கும். நம்ம எப்படி அவங்க லைஃப்பில் போக முடியும்? ஸோ அது மாதிரி தான் ஒரு ஆர்மியாக இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ உங்கள் பயாஸை நீங்கள் லவ் பண்ணி அவர் ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறாருன்னா நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஸோ அந்த மாதிரி பேஸில் தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ கீப் சப்போர்ட் மீ. ஸோ எப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியும். கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை ஏற்றி விடுங்க, ஓகேவாடா? ஸோ நிறைய பேர் கோவமாக இருப்பீங்க, ஜிமின் பர்த்டே கூட நான் ஒன் ஷாட் போடலன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு ரியல் ஸ்டோரி ஒன் ஷாட் இருக்குது. ஸோ அதையும் நான் சூன் கொண்டு வந்துடுறேன். ஒரு ஆர்மி கேர்ளோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ பர்த்டே விஷஸாக கேட்டிருந்தாங்க ஜிமினுக்காக. ஸோ அவங்க லைஃப் ஸ்டோரியாக ஷேர் பண்ணாங்க. ஸோ சூன் நான் அதை வந்து கொண்டு வந்துடுறேன். அதை இன்னும் நான் ரெக்கார்ட் பண்ணல. அதான் இங்கே மெயினு. ஸோ ஸ்டோரி கண்டென்ட் கொஞ்சம் இடிக்குது. லாஸ்ட் எண்டிங் எதை வைக்கலான்னு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், இது கொஞ்சம் சேடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சேடாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அதை கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, பர்பிள் யூ சப்போர்ட் மீ.